அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்நாளிலே பாசு காலத்தின் முதல் வியாழக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற வார்த்தை, அமைதியின் தூதுவனாக ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு. பேதுரு சொல்கிறார், நீங்கள் தூய்மையானவரை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் தூய்மையான கடவுளை குற்றம் சாட்டினீர்கள். தூய்மையான உள்ளம் கொண்ட இயேசுவை பிலாத்துவிடம் ஒப்படைத்தீர்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு நீங்கள் உதவினீர்கள். ஆனால் கடவுள் நம் ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்தார். உயிர்த்தெழுந்த கடவுள் மீண்டும் நமக்காக தோன்றி அமைதி உரித்தாகுக என்று நம்மோடு பயணிக்கின்ற அன்பு கடவுள். அமைதியின் கருவியாக நம் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. மன்றாடுவோமாக. அன்பு கடவுளே, இறைவா, உயிர்த்த எங்கள் இறைவனே, இதோ அமைதியின் தெய்வமாக, அமைதியின் கருவியாக எங்களுக்குள் மீண்டும் உயிர்த்தெழுந்த கடவுளே, எங்கள் குடும்பங்களை நாளிலே ஒப்படைக்கின்றோம். குடும்பங்களிலே கணவன் மனைவிகளுக்குள் அமைதியான சூழல் ஏற்பட, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள அமைதியான சூழல் ஏற்பட, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இச்சமூகத்திலே வாழக்கூடிய சூழல் ஏற்பட, வன்முறைகள் எல்லாம் தவிர்த்து, பகைமை உணர்வுகளை தவிர்த்து, என்னால் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பு சீடர்களாக நாங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க, அமைதியின் பிள்ளைகளாக நல் உறவுகளை ஏற்படுத்த அதற்குரிய அருளையும் ஆசிரியையும் தாருமையா. ஆண்டவரை, உம்முடைய வல்லமை எப்போதும் எம் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் வேண்டும். அமைதி இழந்த வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் அமைதியான வாழ்வு இல்லையே. அமைதி இழந்து காணப்படுகின்ற குடும்பங்களை நீதானே ஆட்கொண்டு மகிழ்ச்சியான குடும்பமாக, அமைதியை பலப்படுத்துகின்ற குடும்பமாக, அமைதியில் வாழ்கின்ற குடும்பமாக, சந்தோஷமாக வாழ்கின்ற குடும்பமாக உம்முடைய உயிர்ப்பு என் மக்களுக்கு துணையாக கடந்து வர அனைவரையும் ஆசீர்வதிக்க அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.